ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சமிக்தா அவர்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. அது இன்றைக்கி காலையில் தான் நடந்திருக்கு. ரொம்ப சிம்பிளாகவும் நடந்திருக்கு. சமிக்தா வந்து எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்க ஒரு மாடல் ப்ளஸ் அவங்க வந்து ஒரு இப்போ ஆக்ட்ரஸ், சில சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது வரைக்குமே அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க பிக் பாஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஆரியோடைய அந்த சீசனில் வந்து சீசன் 4 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க. பிக் பாஸுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் மீடியாலே நல்லா ஆக்டிவாக இருக்காங்க அவங்க. அவங்க சூப்பராக ஒரு யூடியூப் சேனலும் ரன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதே மாதிரி சமிக்தா வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் அவங்களுடைய சன்னோட வந்து காசிப் பண்ணாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க வந்து அம்மா நான் இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சூப்பராக அவங்களுடைய மேரேஜ் நடந்திருக்கு. அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் தான் அவங்க ஃபோட்டோஸ். அவங்களுடைய மேரேஜ் எப்படி நடந்தது, யார் யார் வந்தாங்க அப்படின்னு சொல்லி தகவல் இனிதான் நமக்கு தெரிய வரும். ஸோ லெட்ஸி என்ன யார் யார் போயிருக்கிறாங்க, இல்லை சிம்பிளாக தான் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி காலையில் தான் நடந்திருக்கு. அவங்களுடைய வெட்டிங் ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக இன்டர்நெட்டில் வைரல் ஆகிட்டு இருக்குது. சமிக்தாக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் மறக்காமல் சொல்லுங்கள். சமிக்தா அவர்களுக்கு இது வந்து செகண்ட் மேரேஜ். ஃபஸ்ட் அவங்க ஆல்ரெடி மேரேஜ் பண்ணாங்க. அவங்களுக்கு கூட ஆரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்களாம். ப்ளஸ் அவங்க ஹஸ்பண்ட் வந்து வேறு ஒருத்தவங்களோட அஃபேர் இருந்தபடியாக நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன், டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணி இது பண்ணிட்டேன் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூஸில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆஃப்டர் பிக் பாஸ் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட்டே தந்தது அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய லைஃபே மாறிடுச்சு ஆஃப்டர் பிக் பாஸ். அவங்க வந்து பிக் பாஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஆரியை எதிர்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களும் அவங்க பிள்ளையா வளர்ப்பு பற்றியெல்லாம் பேசியிருப்பாங்க. ஸோ நிறைய அவங்க ஹேட்டர்ஸ் சம்பாதிச்சாங்க. இப்போ அவங்க படங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ப்ளஸ் அவங்களுடைய யூடியூப் சேனல்லையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸுகள் அந்த மாதிரி அவங்களுடைய ஸ்டைலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போடுவாங்க. அவங்களுக்கு அதுக்குன்னே செப்பரேட்டான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. அதே மாதிரி யூடியூப் மூலமாகவே அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சோஷியல் நெட்வொர்க் ஒன்று க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க, அப் டு டேட் இருப்பாங்க. இவங்களுடைய ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா பிஜே பாவனா, அவங்கள எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க 2 பேருமே நிறைய ரீல்ஸ் பண்ணி டான்ஸ் ஆடி அந்த மாதிரி நிறைய இதுவும் போட்டுட்ருக்காங்க. ஸோ அதுவும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகும். இவங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, மறுபடியும் வந்து எங்களுடைய சேனல் சார்பாக வந்து சமிக்தா அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நீங்களும் மறக்காமல் உங்களுடைய விஷஸ் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னுடைய சேனலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வர்றீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, see you next video. Thank you. Bye.